பல வருஷமா ஒரு பாட்டி கோவில் வாசல்ல மல்லிகைப்பூ வித்துட்டு வந்திருக்காங்க. அவங்க கட்டுற பூ வாசனையா இருக்கும், அதனால சீக்கிரமாவே வித்துடும். ஆனா ஒரு நாள் அவங்க கொண்டு வந்த பூ எல்லாமே விக்கிறதுக்கு முன்னாடியே திடீர்னு கருத்து போய் வாடி போயிடுச்சு. அன்னைக்கு யாருமே அவங்க கிட்ட பூ வாங்கவே இல்லையா. இதே மாதிரி தொடர்ந்து 4 நாளா நடந்து இருந்திருக்கு. வியாபாரம் இல்லாததால பாட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மனசு உடைஞ்சு சாமி கிட்ட அழுதுகிட்டே தூங்கி இருக்காங்க. அப்போ அவங்க கனவுல ஒரு இளம் பெண் வந்திருக்கு. கனவுல வந்த அந்த பொண்ணு பாட்டி கிட்ட, நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவ. நான் இந்த கோவிலுக்கு வரும்போது வழியில நடந்த விபத்துல இறந்து போயிட்டேன். எனக்கு மல்லிகை பூன்னு ரொம்பவே பிடிக்கும். ஆனா அதை நான் வைக்கவே முடியல. அதான் நீங்க விக்கிற பூல வாசனை பிடிச்சு உங்க கூட பக்கத்துல வந்தேன். ஆனா என் மேல இருக்கிற சூட்டுல எல்லா பூவுமே வாடி போயிடுச்சு. நாளைக்கு எனக்கு ஒரு முழம் பூ வச்சு அந்த விபத்து நடந்த மரத்து அடியிலேயே வச்சிடுங்க அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டிருக்கா. பதறி போய் முடிச்ச பாட்டி மறுநாள் காலையில முதல் வேலையா ரொம்ப அழகான ஒரு மல்லிகை பூ மாலையை கட்டி அந்த பொண்ணு கேட்ட மாதிரியே மரத்துக்கடியில கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டியோட பூக்கடையில எப்பவுமே சாயங்காலம் ஆனாலும் பூ வாடாததுனால ஊர் மக்கள் எல்லாரும் அவங்க கிட்ட வாங்கி இருந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க.